இருக்கிறீர்கள். அப்போ இந்த பரிசேயர்கள் என்ன செய்கிறார்கள்? பெரிய காரியங்கள் இப்ப நான் சொன்னபடி இந்த கிருபை, இரக்கம், அன்பு, தயவு இதெல்லாம் வந்துட்டு அவர்கள் வந்துட்டு அந்த காரியங்கள் எல்லாம் விட்டு விட்டார்கள். ஆனால் சிறிய காரியங்கள்ல வந்துட்டு அவர்கள் வந்துட்டு மிகவும் டீட்டெயில்டாக கவனிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ நிறைய ரிச்சுவல்ஸ் எல்லாம் செய்வார்கள். அப்ப அந்த காலத்துல எல்லாம் மோசே சொன்னபடி இந்த பாவம் இது பண்றதுக்கு இந்த காரியங்கள்லாம் செய்வார்கள். நிறைய ப்ராசஸ்கள் செய்வாங்க. அதுக்கெல்லாம் நிறைய செய்வார்கள். ஆனால் அது உண்மையான அந்த உள்ளான அந்த காரியத்தை அறிந்து அந்த உண்மையான அந்த ஒரு மன திரும்புதலோட வந்துட்டு காணப்படுகிற செயல் காணப்படாது நம்ம பார்க்கிறோம். அந்த நல்ல சமாரியன் அந்த கதையில நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஒருத்தர் வந்துட்டு அந்த குற்றுயிராக கிடப்பாரு. அப்ப அங்க போனவர் ஒருத்தர் வந்துட்டு பரிசேயர் தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் வந்துட்டு அநேக காரியங்களை போதித்து இருந்திருப்பாரு. உதவி செய்கிறது, நல்லது செய்கிறது, இறக்கப்படுகிறதுன்னு அவர் கண்ணுக்கு முன்பாகவே ஒண்ணு காணப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை வந்துட்டு அவர் என்ன செய்தாரு? அதை கவனிக்காமல் அவர் பாட்டு சென்று விட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்படித்தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவர் வந்துட்டு சின்ன சின்ன காரியத்துல பாக்குறாங்க, ஆனா பார்க்க வேண்டிய ஒரு பெரிய காரியத்தை அவர்கள் பார்க்காமல் விட்டு விடுகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம வந்துட்டு எப்படியாக காணப்பட வேண்டும்? ஒரு கடமைக்கேற்ற காரியங்களை செய்கிறவர்களாக நம்ம இருக்க கூடாது. ரெண்டுமே செய்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். 7வது காரியம் 25 26 வாசிப்போம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜனபான பாத்திரங்களையும் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது. குருடரான பரிசேயனே, போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அப்ப வந்துட்டு அவர்கள் வந்துட்டு வெளிப்புறமான காரியங்கள்ல தான் அவர்கள் மிகவும் கவனமாக இருந்தார்கள். அவர்கள் உடைகளிலும் அவர்களுடைய தோற்றத்துல மட்டும்தான் அவர்கள் வந்துட்டு முக்கியத்துவத்தை தந்தார்கள். அவர்கள் இட்ட உடையிலுமே இல்ல அவர்கள் செய்கிற அலங்காரமோ இல்ல அவர்கள் செய்கிற காரியங்கள்ல மட்டும்தான் வந்துட்டு அவர்கள் காணப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த இருதயத்திற்கு அவர்கள் என்ன செய்ய கொடுக்கவில்லை? அந்த மன திரும்புதலுக்குரிய காரியத்தை அவர்கள் வந்து செய்யவில்லை. கல்லறைகள் தாவீது ராஜா வந்துட்டு தாவீது ராஜா வந்துட்டு பாவம் செய்த பொழுது சங்கீதம் 51 வாசிக்க வேண்டாம். சங்கீதம் 51 வந்துட்டு அவர் என்ன செய்கிறார்? அவர் அறிக்கையிட்டு அழுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். என்னுடைய பாவத்தை மன்னிங்க. அப்போ அந்த மன திரும்புதல் காணப்பட வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். அதே அவர்களிடத்துல இல்லாமல் இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். கடைசியாக 8வது மத்தேயு 23:37. எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகின்றவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமும் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கே மனதில்லாமல் போயிற்று. அப்ப வந்துட்டு அவர்கள் எப்படியாக இருந்தாங்க? அவங்க வந்துட்டு ஆண்டவருடைய குரலுக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அது நிமித்தம் என்ன ஆகுனது? அவர்கள் இருதயம் கடினமானது. இப்ப நம்ம இந்த ஸ்டார்டிங்ல நான் சொன்னபடி ஆண்டவர் வந்துட்டு அநேக காரியங்கள் பரிசேயர்களுக்கு சதுசேயர்களுக்கு அவரு சொன்னாரு. ஆனால் வந்துட்டு அவர்கள் வந்துட்டு அதை என்ன சொல்கிறார் என்றுள்ள ஒரு காரியத்தை கேட்பதற்கு அவர்கள் தயாராக இல்லாமல் இவர் எப்படியாவது ஒழிச்சு கட்டிடணும் அப்படின்னு சொல்ற ஒரு காரியத்துலதான் அவர்கள் செயல்பட்டார்கள் என்று நம்ம பார்க்கணும். அப்போ அவ்வளவு செல்ஃப் சென்டர்டாக காணப்பட்டார்கள். அவர்கள் செய்கிற பாவங்கள் அவர்களுக்கு பாவங்களே என்று அறியாமல் அவர்கள் செய்வதெல்லாம் சரிதான் என்ற ஒரு மனநிலைமையில காணப்பட்டார்கள். அப்படியான ஒரு நிலைமையில ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் வர கூடாது என்று நம்ம பார்க்கணும். அப்போ நம்மளுடைய இருதயம் வந்துட்டு எப்பொழுதும் வந்துட்டு எப்படியாக இருக்க வேண்டும்? அவருக்கு திறந்தவைகளாக நம்ம எந்த பாவம் செய்தாலும் உடனே நம்ம வந்துட்டு மனம் திரும்ப இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய எச்சரிக்கைக்கு நம்ம வந்துட்டு செவி கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். செவி கொடுத்த உடனே அதை சரிப்படுத்துகிறவர்களாக நம்ம காணப்படாவிட்டால் நம்மளுடைய இருதயமும் எப்படியாக ஆகிவிடும்? கல்லான ஒரு இருதயமாக மாறிவிடும் என்று நம்ம பார்க்கிறோம். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கும்போது அந்த பார்வோன் ராஜா என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அநேக காரியங்களை செய்த பொழுதிலும் அவர் பார்வோன் ராஜா அந்த இருதயம் வந்துட்டு கடினமாகவே காணப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். அல்லையா? அப்போ நம்ம இந்த பார்த்த இந்த மத்தேயு 23 வந்துட்டு நம்ம என்ன பார்க்கிறோம்? அந்த
வெளிப்புறமான அந்த ஒரு காரியத்துக்கு தான் வந்துட்டு அவர்கள் முக்கியத்துவத்தை தந்தார்கள். ஆனால் உண்மையான ஒரு காரியத்தை அவர்கள் கைப்பிடிக்கவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம வந்துட்டு உண்மை உள்ளவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக, நம்மளுடைய விசுவாசமும் கிரியையும் ஈக்குவலாக காணப்படுகிறவர்களாக நம்ம வந்துட்டு நமக்குள்ள காரியங்கள் காணப்பட வேண்டும். ஆண்டவர் வந்துட்டு நம்ம எவ்வளவு பர்ஃபெக்டாக இருக்கிறோம், நம்ம எவ்வளவு சரியாக காரியங்களை செய்கிறோம் என்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் பார்க்கல. நம்மளுடைய இருதயம் உண்மையான இருதயமாக இருக்கிறதா, அவரை பற்றி கொள்கிற ஒரு இருதயமாக காணப்படுகிறதா என்ற ஒரு இதைத்தான் ஆண்டவர் வந்துட்டு பார்க்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்மளும் வந்துட்டு அநேக நேரத்துல நமக்கு அறியாமலே இந்த பரிசேயர்கள் சரிசேயர்களை மாதிரி நம்ம வந்துட்டு அநேக காரியத்திலே காணப்பட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனா உடனே நம்ம என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர் இடத்துல அதை நம்ம தெரிந்து நம்ம ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்கும் போது ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தை மன்னிக்கிறவராக காணப்படுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த நேரத்தை அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே, நன்றியோடு போய் ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. ஆமாண்டவரே, கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை மத்தேயு 23 ஆமாண்டவர் அநேக காரியங்களை குறித்து நீர் பேசினீர். ஏனென்றால் மனிதனுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்கு ஆண்டவரே, ஆமாண்டவரே, அவர்களை சாட்சியாக நிறுத்தி ஆண்டவரே அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் அது போல் நாம் இருக்கக்கூடாது என்பதற்காக நம்மளோடு வெளிப்படுத்துகிறோம். ஏன்னா அவர் கடிந்து கொண்டு பேசினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு போதித்தும் பேசினார் என்று பார்க்கிறோம். ஏன்னா அதில் உணர்ந்தவர்களாய் அவர்கள் ஜீவிதம் மாற வேண்டும் என்பதற்காக பேசினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் ஆண்டவர் கேட்டும் அவர்கள் கேளாமல் அவருடைய மனதெல்லாம் கூடாக்கப்பட்டது என்றதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, கேட்டு அதன் மனம் மாறவோ மனம் திரும்பவோ இல்லை. அவர்கள் மந்தனங்களிலும் ஆண்டவரே பொது இடங்களிலும் எல்லா இடங்களிலும் அவர்கள் முதன்மையாக இருக்க வேண்டும் என்பதை அந்த காரியங்களை குறித்தான அவர்கள் மேன்மையாக இருந்தார்கள் ஒழிய அவர்கள் போதித்தார்கள். அவர்களை எல்லாவற்றையும் குறித்து போதார்கள். அதன்படி அவர்கள் செய்யவில்லை என்று தேவன் மனது ரொம்ப ஆண்டவர் வேதனையோடு அவர்களோடு பேசினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோத்திரம் 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 ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை சோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை சோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு உம்மை சோத்திரிக்கிறோம் டாடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி சொல்கிறோம். ஏனென்றால் இந்த இடத்துல நாங்கள் பார்க்க 23 ஆண்டவரே, ஆமாண்டவர் அவர் இவ்வளவு கடினமாக பேசியிருக்கிறார் என்று நான் பார்க்கிறோம். இந்த சரிசெயர் பரிசெயரோடு ஏனென்றால் அவர் எப்படி பேசினார் பாருங்கள் ஆண்டவரே. 23:14 பாருங்க. மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணி விதவிகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். அல்லேலூயா. இது நிமித்தம் அநேக ஆக்கினை அடைவீர்கள். இந்த இடத்துல எவ்வளவு தேவன் மனதுருகிறவராய், எவ்வளவு தேவன் வேதனைப்படுகிறவராய், எவ்வளவு தேவன் நம்மை கருணை உள்ளவராய் பேசியிருக்கார் பாருங்க. அல்லேலூயா, சோத்திரம். ஏனென்றால் மனம் திரும்புதலுக்கு ஆமாண்டவரே கணிது கொடுதலுக்கும் எவ்வளவு அந்த இடத்துல கிருபையை பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவ்வளவு உரிமை, என இந்த ஆத்மா விலையேறு பெற்றது என்பதற்காக அவ்வளவு ஆண்டவரே அப்பேற்பட்ட ஜனங்களிடத்திலும் தேவன் ஆண்டவரை கண்டு காணாமல் போகவில்லை, நின்று அவர்களுக்கு சொல்லியிருக்கார். மாயக்காரரே போதகரே, மாயக்காரராகி போதகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணி விதவிகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இது நிமித்தம் அநேக ஆக்கினையும் அடைவீர்கள் என்று. அல்லேலூயா. அந்த நிலைமையில எங்களையும் விடாதபடியாய் நாங்களும் தேவனை பின்பற்றும்படியாய் ஆண்டவரே தேவன் எங்களுக்கு பாராட்டின இந்த கிருபையின் காலத்தில் நாங்கள் ஆண்டவரே ஜீவனம் பண்ணுகிறோம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா, சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு போதும் நமக்கு, அழியும் இந்த உலகிலே வேறு ஒன்றும் நாடோம். இயேசு போதும் நமக்கு, இயேசு போதும் நமக்கு, அழியும் இந்த உலகிலே வேறு ஒன்றும் நாடோம். இயேசு போதும் நமக்கு. கண்கள் காணும் பூமியிலே யாவும் நிலைப்பதில்லை, அழியா ஒன்று தருவார் என்று இயேசுவை நாடினோம் என்று பாடுவோமாம். கண்கள் காணும் பூமியிலே யாவும் நிலைப்பதில்லை, அழியா ஒன்று இயேசு தருவார் என்று அதையே நாடினோம். இயேசு போதும் நமக்கு, அழியும் இந்த உலகிலே
வேறே ஒன்று நாடும் இயேசு போதும் நமக்கு. உள்ளம் மாறும் நட்பு மறையும் உறவும் நிலைப்பதில்லை. எத்தனை பேர் உணர்ந்தீங்க? உள்ளம் மாறும் நட்பு மறையும் உறவும் நிலைப்பதில்லை, மாறா ஒன்று நிலைப்பதுண்டு பெற்றுக்கொள்ள வந்தோம். மாறா ஒன்று நிலைப்பதுண்டு அதை பெற்றுக்கொள்ள வந்தோம். இயேசு போதும் நமக்கு. அழியும் இந்த உலகிலே வேறே ஒன்று நாடும் இயேசு போதும் நமக்கு. காடும் வீடும் சீரும் சிறப்பும் கூட வருவதில்லை. ஆமென். காடும் வீடும் சீரும் சிறப்பும் கூட வருவதில்லை, ஒன்றே ஒன்று வருவதொன்று அது இயேசுவின் அன்பு. ஒன்றே ஒன்று வருவதொன்று அது இயேசுவின் அன்பு. இயேசு போதும் நமக்கு. அழியும் இந்த உலகிலே வேறே ஒன்று நாடும் இயேசு போதும் நமக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஆகல்தான் தேவன் எந்த இடத்தில் அந்த பாடலை சொல்லியிருக்கார், உள்ளத்தை கொடு, உன்னை கொடு, ஒப்பு கொடு. அந்த பாடல் ஹல்லேலூயா. உள்ளத்தை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமாய் உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமாய். இதிலே தேவன் மகிமையாய் இருக்கிறார், இதிலே தானே மகிமை அடைகிறார். உன்னை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமாய் பாரு. உன்னை தேவன் உயர்த்துவாரு, பத்தில் ஒரு பங்கு கொடுத்து பாரு. கடனில்லாமல் நடத்துவாரு. உன்னை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமாய் உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமாய். ஜெபத்தோட ஜெயிக்கிறது பிரியமாய் இருக்கிறார், இதிலே உடலை கொடுக்கும் உடல் மகிமை அடைகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் விரும்புவதெல்லாம் உள்ளத்தை கொடு. ஆமாண்டவரே, உங்களையே அர்ப்பணிங்க என்று ஆண்டவர் தேவன் சொல்லிக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் பொல்லாத உலகத்திலே நாம் அழிந்து போகாதபடியாய் தேவன் நம்மளை மகிமைப்படுத்தும்படியாய் தேவன் நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஆகதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் இந்த வார்த்தைகள் பொருந்தும் என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஏனென்றால் அப்பொழுதுதான் ஆவியானவர் உள்ளத்தில் பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் பிதா குமார் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னைத்தானே அர்ப்பணித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓஹோ, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் உலகம் பொல்லாங்கன் கருத்தில் இருக்கிறது, நாங்களோ கருத்தின் கிரிகள் என்று ஆண்டவரே. ஆமாண்டவரே, அப்பா நீர் எங்களை நிகழ விடாமல் உங்களுடைய பரிசுத்த ஆவியங்களை விட்டு எடுப்படாமல் நினைவரமான எங்களுக்குள் புதுப்பீங்க என்று நாங்கள் வேண்டிக் கொள்வது வீண் போவதில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஓ ஆமாண்டவரே, எங்கள் காலங்கள், எங்கள் நேரங்கள், நிமிடங்கள், வினாடிகள், நொடிப்பொழுது உங்களுடைய கருத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, அப்பா நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழும்படியாய் அப்பா நீர் எங்கள் இன்றோடு பேசினீர் ஆண்டவரே. ஏனென்றால் ஆமாண்டவரே, எப்பேற்பட்ட ஜனங்களாய் ஆண்டவரே உலகத்தில் வாழ்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் இந்த மாதிரி மாயமான புரிந்த ஜனங்களுடைய ஆமாண்டவரே நாங்கள் எப்படி ஜீவிப்பது என்பதையும் ஆண்டவரே கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. ஆகையால் நாங்கள் ஆண்டவரே ஆமாண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு துணை வேண்டும் என்பதை, பரிசுத்த ஆவியானவரின் ஆண்டவரை துணை இல்லாமல் எங்களால் ஒன்று செய்யக்கூடாது என்பதையும் உணர்த்தின தேவாதி தேவன் எங்களோடு கூட இருந்தீரப்பா. உமக்கு சோதனை எங்களோடு பேசின கிருபைக்காக சோதரம். நம் ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் அப்பா உண்மை நாங்கள் முன்னிட்டு நடக்க முடியாய் எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா ஆமாண்டவரே திட்டங்களிலும் நோக்கங்களிலும் இயக்கங்களிலும் உண்மை நோக்கி நாங்கள் பார்த்து ஆண்டவரே இந்த காரியம் இப்படியாக இருக்கிறது, இந்த காரியம் ஆமாண்டவரே இந்த நிலைமை ஆண்டவரே இந்த சூழ்நிலை ஆண்டவரே எந்த விதத்தில் இருந்தாலும் ஆண்டவர் உம்மிடத்தில் நாங்கள் நிற்கும் போது அதற்கு நீர் வழி வாசல்களை திறந்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி எங்களை தாழ்த்தி நடந்து புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீர் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் ஆண்டவரை கொடுத்த இந்த செய்திக்காக சோதரும் இப்படி நாமத்தை மேம்படுத்தினா சோதரும் தொடர்ந்து நம்முடைய இயக்கத்தை நோக்கத்தை சித்தத்தின் திட்டத்தை மாத்திரம் எங்கள் வாழ்க்கை நிறைவேற்றி மகிழ்ந்து கொள்ள வருவோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் எங்கள் செல்வம் பலவீனம் பலந்த கடந்த காலம் நிகழ்கால எதிர்காலம் எல்லாவற்றையும் முடிக்கிறது உங்களுடைய சித்தம் போல வாழ்ந்துள்ளது.
இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. கொஞ்சம் தான் ஹalleluya.